ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே நேற்று பாலக்காடு போயிட்டு வந்திருந்தோம் இல்லையா? ஸோ அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. வீட்டில் இருந்தாவே போதும், ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. வெங்காயம்லாம் காய வச்சுருந்தது நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு. அம்மா தான் வந்துட்டு அதை உட்காந்து க்ளீன் பண்ணி நீட்டாக எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி பஜ்ஜி. ஸோ சப்பாத்திக்கும் தக்காளி பஜ்ஜிக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தான் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு கல்லெல்லாம் இருந்தாலுமே கவுண்டர் டாப்பில் தேய்க்கிற மாதிரி வராது. நான் இப்படி தான் தேய்ப்பேன். என்ன மாதிரி யார் இருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நேற்று பாலக்காடு போயிட்டு வரும்போது லஞ்ச் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தான் சாப்பிட்ருந்தோம். அங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய குரோட்டன்ஸ் இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு 2 செடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அம்மா தான். சின்னதாக ஒரு பாட்டில் ஒன்று வச்சுருக்கேன். அதோட பார்த்திங்கன்னா முன்னாடி வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து தரையில் ஒன்று வச்சு விட்டாச்சு. நல்லா அடர்த்தியாக சூப்பராக வளரும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே இப்படி தான் இருந்துச்சு. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.